இந்த படத்தை ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரீவாச்சிங் த மாஸ்டர் பீஸ்ல நான் பார்த்த படம் இன்டர்ஸ்டெல்லார். இப்போ புரியுதா ஏன் இந்த படத்தை மாஸ்டர் பீஸ்னு சொல்ல வேணான்னு? பிகாஸ் த கிரேட்டஸ்ட் டேரக்டரான நம்ம கிறிஸ்டோபர் நோலன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்பரோட பேரை சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா அது மாஸ்டர் பீஸ் தான்றது உங்களில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில் மனுஷங்க வாழ முடியாத அளவு ஒரு நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர்ன்ற ஒரு மனுஷன், இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. நம்ம கூப்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்பேஸுக்கு போகிறாரு. எதுக்கு அப்படின்னா மனுஷங்க வாழ்ற மாதிரி ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக வந்து போகிறாரு. ஸோ கடைசியாக என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு கிரகம் கிடைச்சதா இல்லையா, மக்கள்லாம் சேஃபாக இருந்தாங்களா இல்லையான்றதா சொல்றதா இந்த படமே. அதுக்கு நடுவில் நடக்கிற அந்த விஷயங்கள், பிளாக் ஹோலா இருக்கட்டும், டைம் டிராவல் எஃபெக்டா இருக்கட்டும், சயின்ஸ் கான்செப்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வேற லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் தான். அதுதான் அந்த படத்தோட ஹார்ட்னே வந்து சொல்லுவேன். அண்ட் விஷுவல்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வால்பேப்பரா வைக்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ஹேண்ட் ஜிம்மரோட அந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கூஸ் பம்ப் நமக்கு கொடுக்கும். அண்ட் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கணுன்றதுக்காக ஒரு சீனுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா சோள காட்டை வந்து விலைக்கு வாங்கி அதுக்குள்ள வண்டியை விட்டு ஏற்றுவார். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். இதே மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காண்டி நிறைய விஷயத்தை சிஜிஐ யூஸ் பண்ணாமல் நம்ம கிறிஸ்டோபர் நோலன் வந்து குக் பண்ண விஷயம் தான் இந்த இன்ட்ரெஸ்டெல்லான்றது. நீங்கள் இன்ட்ரெஸ்டெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் சீனை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் கிறிஸ்டோபர் நோலன் ஃபேனாக இருந்தாலுமே எந்த மூவி உங்களுக்கு பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு மாஸ்டர் பீஸை சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.